சொல்ல மாட்டேன். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கு கர்த்தர் என்ன பண்றாங்க, யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது ஒவ்வொருடைய குணத்தை வெளிப்படுத்துவான் இல்லையா? ஆதியாகமம் வாசிங்க. ரூபனே நீ யாருங்க? நீ மேன்மையும் தண்ணீரை போல தலைமையினவனே. என்ன சொல்றாங்க? ஒரு தகப்பன் தன் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? நீ என்ன பண்ண மாட்ட? மேன்மை அடைய மாட்ட. ஏன் தன் பிள்ளைய அப்படி அவர் வாழ்த்தணும்? அந்த பிள்ளை செய்த தவறு நிமித்தமாக அந்த பிள்ளை தன்னுடைய மஞ்சத்தொட்டை ஏறிக்கொண்டதுனால என்ன பண்றான்? அதனால என்ன பண்ண மாட்டேன், எந்த காலத்திலும் மேன்மை அடைய மாட்டேன். நல்லா புரிஞ்சுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியத்தை நீ செய்தாலும் நான் செய்தாலும் வாழ்க்கையில மேன்மை அடைய முடியாது, உயரவே முடியாது. அதை மனசுல முதல்ல எழுதி வச்சுக்கோங்க. அல்லையா? தேவ பார்வையில நான் தவறு செய்கிறவனாக இருந்தால் என் தேவன் என்ன பண்ண மாட்டாரு? மேன்மை. இவன் சொல்லுகிற வார்த்தை கேளுங்க. தகப்பனார் யாரு? அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 1ஆம் வசனம் சொல்லுது, யாக்கோபின் தன் குமாரரை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் என்ன சொல்றான்? நான் சீக்கிரம் என்ன பண்ண போறேன்? எடுத்துக் கொள்ளப்பட போகிறேன். ஆனா அதற்கு முன்பாக என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் நினைக்கிறேன். அதுதாங்க ஒவ்வொரு ஊழியக்காரங்க செய்யறாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாங்க. ஏன் ஊழியக்காரர்கள் மனதார பிள்ளைகளை வாழ்த்துகிறாங்க? அவங்க என்ன குறைகள் இருந்தாலும் அந்த குறைவை கலைந்து அவர்கள் நிறைவாக வாழ வேண்டும் என்று சொல்லிட்டு. ஆனா இந்த மனுஷன் என்ன சொல்றாங்க? நீ மேன்மை பெற மாட்டாய். என்ன சொல்றாரு? மேன்மையை அடைய மாட்டேன்னு சொல்றாரு. அது போலதான் உன்னுடைய வாழ்க்கை முடிந்தது. ரூபனுடைய வாழ்க்கை என்ன ஆச்சு? மேன்மைக்குரிய வாழ்க்கையே காணல. கர்த்தர் சொன்னானா சொன்னதை செய்கிறார். அடுத்து சொல்றாரு பாருங்க, அவர்கள் பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். எப்படிங்க அவங்க பட்டயம் எப்படி இருக்குமா? எதை கண்டாலும் பயப்படாங்க, அவங்கள பார்த்தாலே நடுவாங்க. ஆனா அவங்களால ஒரு ஆத்மா ரட்சிப்புன்னு சொல்றாரு. அடுத்த சொல் பாருங்க, என் ஆத்மாவே அவருடைய ரகசிய என் மேன்மையை சேராது. ஒரு தகப்பன் பிள்ளைகளை எப்படி வாழ்த்துறாரு பாருங்க. சிந்திச்சு பாத்தீங்களா? நம்ம எப்படி வாழ்த்தோம்? நம்ம பிள்ளைகளை நம்ம எப்படிதான் வாழ்த்துவோம்? ஆனா ஏன் இங்க மட்டும் ஏன் சொல்லப்படுது? பைபிள் உண்மைதானே, வசனம் உண்மைதானே, வார்த்தை உண்மைதானே. தேவன் உனக்கு எனக்கு ஒரு வார்த்தை பேசுகிறாருன்னா, நம்மளை அறிந்து பேசுகிறாருன்னா அது உண்மைதானே. அப்ப இந்த யாக்கோபு தன் சொந்த பிள்ளைகளை வாழ்த்து பாருங்க. இந்த பிள்ளைகளை யாருக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்? ஈசா கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட போது கூட அந்த ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்வதற்கு 20 ஆண்டு காலம் பாடுபட்டான். எத்தனை வருஷம்? 20 வருஷம். தேவன் யாரையும் தண்டிக்காமல் ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. நிறைய பேர் சொல்லிக்கலாம், 1000 பேர் சொல்லிக்கலாம், அது உண்மை கிடையாது. நீ வாழுகிற காலத்துல நீ செய்ததுக்குண்டான தண்டனை பூமியிலே அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வா. அதுக்கப்புறம் உன்னை என்ன பண்ணாரு? மேன்மைப்படுத்துறதோ உயர்த்துறதோ கீழே தள்ளுவதோ எது வேணாலும் அவர் அங்கதான் செய்வார். இல்லையா? பரலோகத்துல அதே ஒரு நியாய தீர்ப்பு, அது வேற. ஆனா பூமியில கர்த்தருங்க நியாய தீர்ப்பு வச்சிருக்காரு. நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நாள் நல்லாதான் நீங்க வாழ்ந்துருந்தீங்க. ஏன் திடீர்னு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்தது? ஏன் ஒரு பிரச்சனை வந்தது? என்னைக்கா நம்ம சிந்திச்சோமா? என்னைக்கா நம்ம யோசிச்சோமா? அங்க யோசித்து பாருங்க. அந்த கடவுளுக்கும் நமக்கும் சற்று இடையூறுகளோ பிரியமில்லாததோ ஏதோ ஒரு காரியம் நடந்ததுனாலதான் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணிருக்கிறாரு? அந்த ஆசீர்வாதத்தை தேவன் தடை செய்திருக்கிறார். இப்ப அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, என்ன சொல்றாரு? உங்க வாழ்க்கை எப்படிதான்பா? அழகி திரியணும், சுத்தி திரியணும். உங்களுக்கு நிலையான ஒரு இடம் இல்லை. தகப்பனாரை கர்த்தர் வார்த்தை பேசுகிறார். தேவ வார்த்தை யார் மூலமா பேசப்படுகிறது? தகப்பனார் மூலமாக பேசப்படுது. நன்மையும் தீமையும் யார் நாவல் வச்சிருக்கிறாரு?
நம்முடைய நாவின் அதிகாரத்துல வச்சிருக்கிறார். அப்புறம் மரணமும் ஜீவனையும் நம்ம முன்னாடி வச்சிருக்கிறாரு. உனக்கு எது நலமானதை அதை பற்றிக்கொள்ளுன்னு சொல்லுகிறார். ஜீவனுக்கு நீ போகணும்னா விபத்திற்கை சந்திக்கணும், நீ மரணத்துக்கு போகணும்னா பாவத்தை சந்திக்கணும். உன் வாழ்க்கை எதை நீ தேர்ந்தெடுக்க போகிறாய்? எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிற கர்த்தர் கேட்கிறார் இல்லையா? அடுத்து பாருங்க, ஒரு அழகான ஒரு பிளஸிங். ஈடாவே ஆமென். ஒரு உற்சாகமா திறந்துட்டீங்க. இப்ப நம்ம யாரால புகழப்படணும்? பகல கைப்பிடிச்சு பாருங்க. சகோதரர் தானே, சகோதரிகள் தான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? ஆமே, புகழப்படணும். நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்? இதுதாங்க கிறிஸ்துடைய வாழ்க்கை. நம்மளை குறை வருவதற்கான கிறிஸ்துடைய வாழ்க்கை இல்லை, குற்றம் வருவதற்காக குறை கிறிஸ்துடைய வாழ்க்கை. உன் நாவினால் என்ன பண்ணணும்? புகழப்படணும். உன் நாவினால் என்ன பண்ணணும்? புகழப்படணும். அவங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய தெய்வ பிள்ளைகளாக நீங்களும் நான் காண. அது மாத்திரம் இல்லைங்க, அவர் சொல்ற புகழப்படுவாய் உன் கரமே. அந்த கை தட்டுங்கப்பா, உற்சாக கை தட்டுங்க. இல்லையா? யார் மேல இருக்கலாம்? கரம், தேவ கரம் உன் கீழே இருந்துச்சுன்னா சத்துருவ தலையை பிச்சு பிச்சுன்னு வருகிறான். யாருமே தலைய சத்துருவ என்ன பண்ணலாம்? நிர்மலமாக்க இருக்கா? தேவ கரம் இருக்கா? இல்லையா? அப்போ உன் வாழ்க்கையில முதலாவது புரிஞ்சுக்குங்க, யாரும் உன்னை தள்ள முடியாது, யாருமே உன்னை கீழே தள்ள முடியாது. மனுஷ ரூபத்துல தள்ளனா கூட ஆவியனர் கூட இருந்தவனை தூக்கிதான் பிடிப்பாரு, கண்டி கீழே தள்ள மாட்டார். இல்லையா? விழுவன் என்று சொல்லி பலர் எண்ணினார்கள், விழுந்து போவேன் என்று சொல்லி பலர் எண்ணினார்கள். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? மீண்டும் மீண்டும் நம்மளை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறார். இல்லையா? ஊழியர்கள் விழுந்து விட நினைச்சாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிடும் நினைச்சாங்க. ஆனா இன்னும் 1000 மடங்கு கர்த்தர் என்ன பண்றாரு? உயர்த்துகிறார். உன் வாழ்க்கை முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, இனி உங்க குடும்பத்துல சமாதானத்தை பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா கடவுள் அந்த குடும்பத்துல அளவிலாக சமாதானத்தை ஊற்றுகிறார். எப்போ ஒரு மனுஷன் நம்மளை டார்கெட் பண்றானோ கர்த்தர் நம்மளை டார்கெட் பண்றாரு. ஒரு உற்சாகத்தை